தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் கனமழை நீடிக்கக்கூடிய நிலையில் மேலும் 10 நாட்களுக்கு மழை பெய்யும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகள் சரிந்து கீழே விழுந்தன. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி கழுகுமலை, கயத்தார், கடம்பூர், எட்டயபுரம், இளையரசனேந்தல், காமநாயக்கன்பட்டி, விளாத்திக்குளம் ஆகிய இடங்களிலும் கனமழை பெய்தது. சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருத்தங்கல், பாறைப்பட்டி, சித்துராஜபுரம், மீனம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகாசி நகரின் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வன்னியம்பட்டி, மம்சாபுரம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. கோவை மாநகரை நேற்றும் மழை குளிர்வித்தது. பீளமேடு, சிங்காநல்லூர், ராமநாதபுரம், புலியகுளம், பாப்பநாயக்கன் பாளையம், ஒண்டிப்புதூர் உள்ளிட்ட மாநகர் முழுவதும் மிதமான மழை பெய்தது. திருப்பூர் மாநகர பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை பெய்தது. இதேபோன்று அவிநாசி, ஊத்துக்குளி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. மழையின் போது பலத்த காற்று வீசியதால் திருப்பூர் மாநகரில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் குள்ளேகவுண்டன் புதூர், குளத்துப்புதூர், கோழிப்பண்ணை, மத்திய பேருந்து நிலையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. தேனி நகர்ப்பகுதிகள் மற்றும் அரண்மனைப்புதூர், பழனிச்செட்டிப்பட்டி, வீரபாண்டி, சின்னமனூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பொழிந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள தாடிக்கொம்பு, அகரம், ரெட்டியார்சத்திரம், சின்னாளப்பட்டி, சானார்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பழனியில் பெய்த மிதமான மழையால் இதமான சூழல் நிலவியது. வெப்பம் தணிந்ததால் முருகன் கோயிலுக்கு நடைப்பயணமாக செல்லும் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று கொடைக்கானலிலும் நேற்று லேசான மழை பெய்தது. கரூர், மாயனூர், லாலாப்பேட்டை, குளித்தலை, ஐயர்மலை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்தது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக தெற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. சென்னையில் வெப்பநிலை மிதமாகவே இருக்கும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே இந்த மாதத்தில் கோடை வெயில் கொளுத்தாது என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். அடுத்த 10 நாட்களுக்கு தற்போதைய நிலையே நீடிக்கும் எனவும் வெப்பநிலை கட்டுக்குள் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் வரும் 9ஆம் தேதிக்கு பிறகு வானிலை மாறும் எனவும் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை விட தமிழ்நாட்டிற்கு தற்போது 3 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நிதி அளித்தும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் அழுது கொண்டே இருக்கட்டும் என்றும் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசு விழாவில் பங்கேற்று விழுப்புரம், புதுச்சேரி, பூண்டியகுப்பம், சட்டநாதபுரம், சோழபுரம், தஞ்சாவூர் உட்பட 8500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். தமிழ்நாடு, ஆந்திரா இடையேயான வாலாஜாபேட்டை 4 வழிச்சாலை திட்டத்துக்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் வணக்கம் என் அன்பு சொந்தங்களே என தமிழில் பேசி தனது பேச்சை தொடங்கினார் பிரதமர் மோடி. வணக்கம். ஏன அம்பு தமிழ சொந்தங்களே.
ராமேஸ்வரம் சென்னை புதிய ரயில் திட்டம் மூலம் சுற்றுலா மற்றும் வணிகம் வளர்ச்சி பெறும் என்றும் பாம்பன் புதிய பாலம் 21ஆம் நூற்றாண்டின் பொறியியல் அற்புதம் என்றும் தெரிவித்தார். इसके बावजूद भी कुछ लोगों को बिना कारण रोते रहने की आदत है, वो रोते रहते हैं. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை விட தற்போது 3 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். மருத்துவ படிப்பை தமிழில் கொண்டுவர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்தில் நடந்த மத்திய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், தமிழக இளைஞர்கள் மருத்துவ படிப்புக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக 11 மருத்துவக் கல்லூரிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். मैं भी तमिलनाडु सरकार से आग्रह करूंगा कि वे तमिल भाषा में डॉक्टरी के कोर्सेज चालू करें ताकि गरीब मां के बेटे बेटी भी डॉक्टर बन सके. மேலும் தமிழ்நாட்டிலிருந்து தலைவர்கள் பலர் தனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதும் நிலையில் கையெழுத்தை கூட தமிழில் போடுவதில்லை என்றார். तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है. अरे तमिल का गौरव हो. मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணத்தில் தமிழ்நாட்டிற்கு என தனி இடம் இருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். நடுக்கடலில் அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் பொக்கிஷமான பாம்பன் புதிய தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கடலின் நடுவே 545 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாலத்தில் நாட்டிலேயே முதன்முறையாக செங்குத்தாக தூக்கும் அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி ரிமோட் கண்ட்ரோலை அழுத்தியதும் நடுக்கடலில் தூக்கு பாலம் செங்குத்தாக எழும்பியது. தூக்குப்பாலம் மேல் நோக்கி உயர்ந்து செல்ல கடலோர காவற்படையின் ரோந்து கப்பல் பாலத்தை கடந்து சென்றது. அதிலிருந்த வீரர்கள் தேசிய கொடியை அசைத்து பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். (33 மீட்டர் உயரம், 77 மீட்டர் நீளம் கொண்ட செங்குத்து தூக்கு பாலத்தை ஹைட்ராலிக் லிப்ட் மூலம் 5 நிமிடத்தில் மேல் நோக்கி உயர்த்த முடியும். கப்பல் கடந்து செல்வதற்கு ஏதுவாக பாலத்திலிருந்து 17 மீட்டர் வரை பாலத்தை உயர்த்தலாம் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஜோதிர்லிங்க கோயில்களில் ஒன்றாகவும் தென்னகத்து காசியாகவும் போற்றப்படும் ராமேஸ்வரம் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார். பாம்பனிலிருந்து கார் மூலமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி சென்றார். அப்போது வழியெங்கும் பிரதமருக்கு கட்சியினரும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு ராமநாத சுவாமி கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டு மாலை அணிவித்து வரவேற்பு தரப்பட்டது. பின்னர் ஒவ்வொரு சன்னதியாக சென்று பிரதமர் வழிபாடு செய்தார். அவருக்கு 22 தீர்த்தங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கருவறை வாயிலில் அமர்ந்து பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார். இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டரில் திரும்பிய போது ராமர் பாலத்தை தரிசித்ததாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சியுடன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தெய்வீக தற்செயலாக அயோத்தியில் சூரிய திலகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தான் ராமர் பாலத்தை கண்டது தனது பாக்கியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பிரதமர் மோடி கூறிய நிலையில் அவ்வாறு ஒப்பீடு செய்வது தவறு என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள ப. சிதம்பரம், முந்தைய ஆண்டுகளை விட அடுத்த ஆண்டுக்கு அதிக நிதி தேவைப்படும் என்பதை பொருளாதாரம் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவி கூட சொல்லிவிடுவார் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட தற்போது ஜிடிபி எனும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அதிகம் என்றும் மத்திய பட்ஜெட்டும் செலவினமும் முந்தைய ஆண்டுகளை விட கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி கால நிதி ஒதுக்கீட்டை விட தற்போதைய ஒதுக்கீடு அளவு வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஜிடிபி அளவிலும்
அப்போதைய ஒதுக்கீட்டு விகிதாச்சாரத்தை விட இது குறைவு என்றும் விளக்கமளித்துள்ளார். இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அமைச்சர் ராஜகண்ணப்பனும் அப்போதைய விலைவாசி என்ன, தற்போதைய விலைவாசி என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த ரேட்டு இப்போ என்ன ரேட்டு, விலை என்ன? அப்போ இருக்குது 57 லட்சம் வாங்கினா, இப்போ 181 லட்சம் கோடி வாங்கினாரு, 181 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். அவங்க 57 லட்சம் தான் வச்சுருந்தாங்க. வரலாறு தெரியாமல் பிரதமர் மோடி பேசுவதாகவும் அப்போதெல்லாம் மாநில அரசுகளுக்கு சேர வேண்டிய நிதியில் மத்திய அரசு கை வைத்ததில்லை என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை நிராகரிக்கும் பிரதமரை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டை தவிர்ப்பவர்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை குறித்து பிரதமரிடம் பேசுவதற்கு தற்போது வரை அனுமதி கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கோவை கொடிசியா மைதானத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டு மக்களின் முக்கிய பிரச்சனைகளுக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மோடி தவிர்ப்பதாக விமர்சித்தார். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம், இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாம தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. அப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும். மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னிலையில் இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் இல்ல, உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? நீட் விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பதிலே இது. உதகை அரசு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு வராது என்று பிரதமர் மோடி வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழியை தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும். அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும். இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல, இது நம்ம அதிகாரம், உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலங்களை பத்தின கவலை. மாநிலங்களவையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை 1 நிமிடம் மட்டுமே பேசியதாக கூறினார். கிரிக்கெட்ல முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக நேரம் களத்தில் இருப்பாரு. அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக எதிர்க்கதா ஆதரிக்கதான்னு சொல்லவே இல்லை. வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை வழக்கு தொடர உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே நீட் விலக்கிற்கு பிறகுதான் பாஜகவுடன் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாரா என்ற தனது கேள்விக்கு விரைவில் பதில் கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதிலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கு மு க ஸ்டாலினுக்கோ திமுகவிற்கோ மனசாட்சி உள்ளதா என்று அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வினவப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை வழங்கினால் மட்டும்தான் காங்கிரசுடன் கூட்டணி என்று மு க ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என்றும் அதிமுக பதில் சவால் விடுத்துள்ளது. நீட் தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்திவிட்டு அதை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடியது எந்த கூட்டணி என வினவியுள்ள அதிமுக அந்த கூட்டணியில் தானே தற்போது வரை திமுக அங்கம் வகித்து வருகிறது என விமர்சித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் இருக்கிறது என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் திமுக நடத்தும் நாடகத்தை மக்கள் நம்பப் போவதில்லை என்றும் அதிமுகவின் எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சருக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் ஆடி தேரோட்டத்தின் முதல் நிகழ்வாக விநாயகர் மற்றும் முருகன் தேரோட்டம் தொடங்கியிருக்கிறது.
உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆடி தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் திரண்டுள்ளனர். தியாகராஜர் சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதையொட்டி நேற்று இரவு அஜபா நடனத்துடன் கோவிலிலிருந்து புறப்பட்ட தியாகராஜர் தேரில் எழுந்தருளினார். அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய தியாகராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். ஆசியாவின் மிகப்பெரிய தேராக கருதப்படும் 96 அடி உயரமுள்ள ஆழித்தேர் இன்று காலை 9 மணியளவில் கோயிலின் கிழக்கு வீதியில் தொடங்கி தெற்கு வீதி மேல வீதி வழியாக சென்று வடக்கு வீதியில் உள்ள நிலையை அடையும். விழாவில் பங்கேற்க இரவே ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் திருவாரூர் நகரம் விழா கோலம் பூண்டுள்ளது. தேர் திருவிழாவை ஒட்டி திருவாரூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் மாணவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 1299 காவல் சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் தாலுகாவில் காவல் சார்பு ஆய்வாளர் பணிக்கு 933 பணியிடங்களும் ஆயுதப்படையில் 366 காலி பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளதாக சீருடை பணியாளர் தேர்வாணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த தேர்வை எழுத ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று காலை 11 மணிக்கு தொடங்க உள்ளது. மே 3ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள தேர்வாணையம் எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. காலி பணியிடங்களில் தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20 விழுக்காடு துறை ரீதியான ஒதுக்கீடாகவும் வாரிசுதாரர்களுக்கு 10%, விளையாட்டு வீரர்களுக்கு 10 விழுக்காடும் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூரில் மாடு முட்டியதில் பலத்த காயமடைந்து சாலையில் கிடந்த முதியவரை காரில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற இளைஞருக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன. அம்பத்தூர் பிருத்திவிப்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற முன்னாள் ராணுவ வீரரான முனுசாமி என்பவரை மாடு முட்டி தூக்கி வீசியது. இதில் பலத்த காயமடைந்த முனுசாமி சாலையில் மயங்கி விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் தனது காரை எடுத்து வந்து முனுசாமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அந்த தெருவில் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு மாடு எதிரில் வந்தது. நான் கொஞ்சம் ஒதுங்கினா அது அப்படியே முட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே நான் விழுந்துட்டேன். தக்க சமயத்தில் உதவிய இளைஞரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் மீண்டும் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அவரை செல்வாக்கு இல்லாத தலைவர் என வைகை செல்வன் விமர்சித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் மீண்டும் சந்தித்ததாக வெளியான தகவலால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அண்மை காலமாக பிணக்கு போக்கில் இருந்து வரும் செங்கோட்டையன் அவரை சந்திப்பதை தவிர்த்து வருகிறார். அண்மையில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து ரகசியமாக செங்கோட்டையனும் டெல்லி சென்று அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை தனித்தனியாக சந்தித்து பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்க நேற்று முன்தினம் சென்னை வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் செங்கோட்டையன் மீண்டும் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று KC பழனிசாமியும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியுள்ளார். இதற்கிடையே தென்காசி மாவட்டம் சிவசைலத்தில் சாமி தரிசனம் செய்த செங்கோட்டையன் அங்கிருந்து கோவிந்தபேரிக்கு சென்றார். அங்குள்ள பாஜகவிற்கு நெருக்கமானவராக கருதப்படும் ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவின் வீட்டிற்கு சென்ற செங்கோட்டையன் அவருடன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார். செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரம் குறித்து விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் தருவார் என்று கூறினார். செல்வாக்கு இல்லாதவர்களை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இந்த உட்கட்சி பூசணும் இல்லை, 1-2 சில சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அதே சமயம் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேட்டுக் கொண்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செங்கோட்டையன் கூட சாயப்பட்டில் கழிவு ரொம்ப கலக்கிட்டு அன்றைக்கி சிறப்பு கவனம் இருப்பது கொடுத்தாரு. அது விஷயமா சந்திச்சிருக்கலாம். இதே அரசியல் பேசுறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சா இல்லை செங்கோட்டையன் சொன்னார். அதிமுகவுக்குள் பிளவு வந்துவிட்டதா என்ற கண்ணோட்டத்தோடு அரசியலாக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சென்னையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்திருந்தார். கிண்டியில் உள்ள விடுதியில் அவரை சந்தித்த சீமான் 30 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்திப்பதற்கு முன்பாக இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த சீமான் நிர்மலா சீதாராமனை தான் சந்திக்கவில்லை என்று தெரிவித்தார். சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன். சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன். சும்மா நீங்களா ஒரு சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. முன்னதாக அண்ணாமலை சென்னையில் இல்லாத நிலையில் 16 பாஜக மாவட்ட தலைவர்களுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக MA பேபி தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 1ஆம் தேதி முதல் மதுரையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது தேசிய மாநாடு நடைபெற்றது. அந்த கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி காலமான நிலையில் புதிய பொதுச் செயலாளர் தேர்வு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை புதிய தேசிய பொதுச் செயலாளராக MA பேபி தேர்வு செய்யப்பட்டார். கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த பேபி கட்சியின் தலைமை குழு உறுப்பினராக இருந்தவர். மாநிலங்களவை உறுப்பினராகவும் கேரள கல்வித்துறை அமைச்சராகவும் பேபி செயலாற்றியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், வாசுகி, சம்பத், சண்முகம், குணசேகரன் மற்றும் பாலபாரதி ஆகியோர் மத்திய குழு உறுப்பினர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மதச்சார்பின்மை, சமூக நீதி, கூட்டாட்சி உள்ளிட்டவற்றில் வலுவான உறவுகளை எதிர்நோக்குவதாக கூறி முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் சிவிங்கி புலிகளுக்கு மனிதாபிமான முறையில் தண்ணீர் அளித்து கவனம் ஈர்த்த வனத்துறை ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். நமீபியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலிகள் குனோ தேசிய பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் பூங்காவிலிருந்து குட்டியுடன் வெளியேறிய சிவிங்கி புலிகள் பசுமாடு ஒன்றை வேட்டையாடிய நிலையில் கிராம மக்கள் கற்கள், குச்சிகளை வீசி தாக்குதல் நடத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் வனத்துறையினரின் அறிவுறுத்தலுக்கு பின் மனம் திருந்திய மக்கள் வெயிலில் வாடும் சிவிங்கி புலிகளுக்கு தண்ணீர் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் கொளுத்தும் வெயிலில் 4 குட்டிகளுடன் இருந்த பெண் சிவிங்கி புலிக்கு சத்யநாராயண் குர்ஜர் என்ற வனத்துறை ஓட்டுநர் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி குடிக்க கொடுத்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஆபத்தான செயலில் ஈடுபட்டு மோசமான முன்னுதாரணமாக இருந்ததாக சத்யநாராயண் குர்ஜரை வனத்துறை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. உத்தராகண்டில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் காட்சிகளே இவை. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள ரசாயன ஆலையில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் மளமளவென பற்றிய தீ ஆலை முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வட மாநிலங்களில் ராமநவமி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமநவமியை ஒட்டி அயோத்தி கோயிலில் 2.5 லட்சம் விளக்குகளை ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். இதேபோன்று மகாராஷ்டிர மாநிலம் ராய்கட்டில் 30 அடி உயர ராமர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புனேவில் ராமநவமியை பக்தர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் ராமநவமியை ஒட்டி மாதவ்பூர் திருவிழாவை அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தொடங்கி வைத்தார். இதில் குஜராத்தின் பாரம்பரிய நடனங்கள் அரங்கேற்றப்பட்டன. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் உள்ள மகாகலேஸ்வர் கோயிலிலும் ராமநவமி விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
IPL தொடரில் குஜராத் அணி 3வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற IPL தொடரின் 19வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் குஜராத் டைட்டன்ஸ் அணி மோதியது. டாஸ் வென்ற குஜராத் அணி ஹைதராபாத் அணியை முதலில் பேட்டிங் ஆட அழைத்தது. அதன்படி களமிறங்கிய ஹைதராபாத் அணி குஜராத் அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஹைதராபாத் அணி 152 ரன்கள் சேர்த்தது. குஜராத் வீரர் சிராஜ் 4 ஓவர்களை வீசி 17 ரன்களை மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 4 ஓவர்களுக்குள் 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட கேப்டன் சுப்மன் கில் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் கூட்டணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். 16.4 ஓவர்களில் குஜராத் அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 156 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டன் சுப்மன் கில் 69 ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் 49 ரன்களும் எடுத்து அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். ஹைதராபாத் அணி சார்பில் முகமது ஷமி 2 விக்கெட்டுகளும் பேட் கமின்ஸ் 1 விக்கெட்டும் கைப்பற்றினர். சென்னை கோவையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் KN நேருவின் சகோதரருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான TVH குரூப் கட்டுமான நிறுவனம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் TVH குரூப் கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் அடையாறு, தேனாம்பேட்டை, CAT காலனி, MRC நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோன்று KN ரவிச்சந்திரன் தொடர்புடையதாக கூறப்படும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள KIN என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு அமலாக்கத்துறையினர் சோதனையிடச் சென்றனர். ஆனால் அந்த அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததால் அதிகாரிகள் வெளியில் காத்திருந்தனர். மாறி மாறி தலைமுடியை பிடித்துக் கொண்டு தாக்கிக் கொள்வது மாமியாரும் மருமகளும் தான். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் கொள்ளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சக்கரவர்த்தி, சின்னப்பாப்பா தம்பதி. இவர்களுக்கு பழனி, கோபி என 2 மகன்கள் இருக்கும் நிலையில் இருவருக்கும் திருமணம் முடிந்து தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சின்னப்பாப்பாவுக்கும் மூத்த மருமகள் ராஜேஸ்வரிக்கும் இடையே குடும்ப தகராறு நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு முற்றி வயல்வெளிகளில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். தகாத வார்த்தைகளால் மாறி மாறி திட்டிக் கொண்டதுடன் துடைப்பம் என கையில் கிடைத்தவற்றையெல்லாம் கொண்டு இருவரும் தாக்கிக் கொண்டனர். சம்பவம் தொடர்பாக சின்னப்பாப்பா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விடுமுறை தினத்தை ஒட்டி பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தனர். இங்க நல்லா இருக்கு, கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட், லேடிஸ் பாயிண்ட், ஜென்ஸ் பாயிண்ட், போட் லேக், இந்த பார்க்கு எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா என பல்வேறு இடங்களை மக்கள் கண்டுகளித்தனர். இங்க வந்து ரொம்ப கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு, கூலிங்கா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்றோம். அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 4 நாட்கள் தொடர் மழைக்கு பிறகு நிலவிய ரம்மியமான சூழலை மக்கள் அனுபவித்து மகிழ்ந்தனர். குணாகுகை, பைன்மரக்காடு, படகு குழாம் என திரும்பிய இடமெல்லாம் மக்கள் தலைகளே தென்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஏலகிரி மலையில் மர்ம நபர்கள் தீ வைத்ததில் காய்ந்த புற்கள் தீப்பற்றி எரிந்தன. திருப்பத்தூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான ஏலகிரிக்கு தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஏலகிரி மலையின் 13வது வளைவில் மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றுள்ளனர். இதனையடுத்து மளமளவென அனைத்து வளைவுகளிலும் தீ பரவியதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் மலைக்கு சென்று கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் தீ பரவி வருவதை பார்த்ததும் உடனடியாக கீழே சென்றனர். இதனால் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் கோயில் திருவிழாக்கள் களை கட்டின. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் மதுரை காளியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி ஆடல் பாடல்களுடன் பக்தர்கள் பூத்தட்டு ஊர்வலம் சென்றனர். இதேபோல கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கூடலூரில் 300 வீடுகள் கட்டித்தரப்படும் என உதகை விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மலைப்பிரதேசங்களில் சிம்லாவுக்கு அடுத்ததாக உதகையில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன பல்நோக்கு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். உதகையில் HPF பகுதியில் 40 ஏக்கர் பரப்பளவில் 353 கோடி ரூபாய் செலவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாரம்பரிய முறைப்படி பழங்குடியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். அதன்பின் தோடர் மற்றும் இருளர் பழங்குடியினரின் பாரம்பரிய நடனத்தை முதலமைச்சர் கண்டுகளித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திறந்து வைத்தார். மருத்துவ பணியாளர்களுக்கான குடியிருப்பு கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள அதிநவீன MRI ஸ்கேன், CT ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். 3,20,000 சதுர அடியில் 700 படுக்கைகள், 10 அறுவை சிகிச்சை அரங்குகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. கோவையில் கின்னஸ் சாதனை படைத்த கொங்குநாடு கலைக்குழு சார்பில் நடந்த பிரம்மாண்ட வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியை முதலமைச்சர் கண்டு ரசித்த காட்சிதான் இது. கடந்த ஆண்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்குநாடு கலைக்குழுவினரின் சுமார் 16,000 பெண்கள் சேர்ந்து வள்ளிக்கும்மி நடனமாடினர். அது கின்னஸ் சாதனை படைத்த நிலையில் வள்ளிக்கும்மி கலைஞர்களுக்கு பாராட்டு விழா அவினாசி சாலையில் உள்ள கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது சிறுமிகள் முதல் பெரியோர் வரை 16,000 பெண்கள் ஒரே மாதிரியான உடை அணிந்து வள்ளிக்கும்மி நடனமாடி ஈர்த்தனர். முளைப்பாரி வைத்து பெண்கள் நடனமாடிய நிலையில் முருகன் வள்ளி வேடமணிந்தும் குழந்தைகள் பங்கேற்றனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உட்கட்டமைப்பு வசதிக்காக 2.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்தியன் ஆயில் நிறுவனமும் சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் இணைந்து பத்திரிகையாளர்களுக்கு கிரிக்கெட் போட்டியை நடத்தின. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் விழா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சாம்பியன் பட்டம் வென்ற எம்நாடு அணியினருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வெற்றி கோப்பையையும் வழங்கி கௌரவித்தார். அப்போது பேசிய துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் மன்றத்தின் கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற வகையில் நம்முடைய அரசு சார்பாக ரூபாய் 2,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற தகவலை இந்த நேரத்தில் இந்த மேடையில் உங்கள் முன்பு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவில் அமைச்சர் சேகர் பாபு, எம்பிக்கள் தயாநிதி மாறன், விஜய் வசந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அமர்ந்திருந்த மேடையில் நைனா நாகேந்திரனுக்கு கடைசி நேரத்தில் இடம் ஒதுக்கப்பட்டது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விரைவில் மாற்றப்படுவார் என்று தகவல் வெளியாகி வரும் நிலையில் ராமேஸ்வரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற விழா மேடையில் தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு இடமளிக்கப்பட்டது. அண்ணாமலை மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த நிலையில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடைசி நேரத்தில் வந்த உத்தரவால் நைனா நாகேந்திரனுக்கு மேடை ஏற வாய்ப்பளிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து மதுரை செல்வதற்காக ஹெலிபேடுக்கு காரில் சென்ற பிரதமருடன் தமிழக ஆளுநர் RN ரவி ஒரே காரில் பயணித்தார். முன்னதாக விழாவில் பேசிய பிரதமர் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், எல் முருகன் பெயர்களை குறிப்பிட்டார். ஆனால் விழாவில் பங்கேற்ற தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் பெயரை குறிப்பிடவில்லை. तमिलनाडु के राज्यपाल N रवि जी
केंद्रीय मंत्रिमंडल के मेरे सहयोगी अश्विनी वैष्णव जी, डॉक्टर एल मुरुगन जी, तमिलनाडु सरकार के मंत्रीगण। அதே சமயம் விழாவில் பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் சிலையை பரிசாக கொடுத்தார். இதேபோல ராமரின் பட்டாபிஷேக படம், தஞ்சை ஓவியம் ஆகியவற்றை பிரதமருக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பரிசாக வழங்கினார். பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இஸ்லாமியர்களை தொடர்ந்து மலைவாழ் மக்கள் பட்டியலினத்தவர்களுக்கு எதிராகவும் பாஜகவினர் சட்டத்திருத்தம் கொண்டு வருவார்கள் என கூறினார். இது தேச ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற செய்தி. இந்த வரலாற்று தவறை பாஜக செய்திருக்கிறது. இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னதாக மேடையில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், வக்பு சட்டத்திருத்தம் செல்லாது என உச்சநீதிமன்றம் அறிவிக்கும் என்றார். ஒரு மதத்தினுடைய வழிபாடுகள், ஒரு மதத்தினுடைய சொத்து, ஒரு மதத்தினுடைய நிர்வாகம், அதுல இன்னொரு மதத்தினர் நுழையக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய பிழை. இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் போனா செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அறிவிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இந்நிலையில் ராமநாதபுரத்தில் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு பலூன் பறக்கவிட முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதேபோல தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்களின் பிரம்மாண்ட செந்தொண்டர் பேரணியின் காட்சிகளே இவை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கியது. மாநாடு தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற்ற நிலையில் பேரணியுடன் நிறைவு பெற்றது. மாநாட்டின் பொதுக்கூட்டத்தில் பேசிய பொலிட் பியூரோ உறுப்பினர் பாலகிருஷ்ணன், பாஜகவை எதிர்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கும் முடிவுகளை சிபிஎம் ஆதரிக்கும் என்றார். பாஜகவினுடைய பொருளாதார கொள்கை, நவீன தாராளமய கொள்கை, கார்ப்பரேட் மய கொள்கையையும் எதிர்த்து, மதவெறி எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல, மாநில உரிமை என்பது மட்டுமல்ல, பாஜகவினுடைய கார்ப்பரேட் மய கொள்கைகளையும் எதிர்த்து நீங்கள் களம் காண முன்வர வேண்டும். தனது உரையின் போது தியாகி பாலு குறித்து பேசிய கே. பாலகிருஷ்ணன் கண் கலங்கினார். அடுத்த தலைவர் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு விபி துரைசாமி சொல்லியிருக்காரு. அப்படியாங்கண்ணா, அவர்கிட்ட தான் கேட்கணுங்கண்ணா. நான் தான் போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா, அப்புறம் எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க? விரைவில் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் என்ற செய்தி குறித்து அண்ணாமலை திட்டவட்டமாக தந்த பதிலே இது. மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை முதலமைச்சர் வரவேற்காதது கண்டனத்துக்குரியது என்றார். முதல்வர் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். மாநிலத்தினுடைய நலன அக்கறை இருந்தா முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும், வரல. மேலும் மேடையில் தாம் அமராதது குறித்தும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் அமர்ந்தது குறித்தும் விளக்கம் தந்தார். அரசு நிகழ்ச்சியெல்லாம் எப்ப நான் மேடையில் இருக்கணும்? அதனால மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன், கோவிலில் இருந்தேன். பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வு இல்லாமல் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்தேன். இது வந்து அரசு நிகழ்வு, மக்கள் வரி பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா. நீட் ரகசியம் என்ன, அது எங்கே இருக்கிறது என்று 4 ஆண்டுகள் ஆகியும் திமுக அரசு விளக்கவில்லை என்றும் விமர்சித்தார். கோயம்புத்தூரில் சரியாக படிக்காத 2ஆம் வகுப்பு மாணவிக்கு கட்டாயப்படுத்தி மாற்றுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோயம்புத்தூரில் தனியார் பள்ளி ஒன்றில் 2ஆம் வகுப்பு மாணவி சரியாக படிக்கவில்லை என்றால் டிசி பெற்றுக் கொள்கிறோம் என அவரது பெற்றோரிடம் முத்திரைத்தாளில் எழுதி வாங்கிய ஆசிரியை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கோவை தடாகம் சாலை வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள அபிலா கான்வென்ட் தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவி சரிவர படிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அந்த மாணவியின் பெற்றோரை அழைத்து பேசிய பள்ளி ஆசிரியை கேத்ரின், அவர் தொடர்ந்து சரியாக படிக்கவில்லை என்றால் டிசி வாங்கி செல்லவும் என கூறியுள்ளார். மேலும் அதனை முத்திரைத்தாளில் எழுதி 2ஆம் வகுப்பு மாணவியின் பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கியுள்ளார். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் ஆசிரியை கேத்ரினை இடைநீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் பள்ளி நிர்வாகத்தின் அனுமதியின்றி முத்திரைத்தாளில் கையெழுத்து வாங்கும் அளவிற்கு 2ஆம் வகுப்பு பாடம் நடத்தும் ஆசிரியையால் தன்னிச்சையாக செயல்பட முடியுமா என்று பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒன்றிய கழக செயலாளர் சூப்பர், அருமையான வீரர். மத்தாள் தொந்தரவு பண்ண ஒரு ஆள் பிடிச்ச ஒரு ஆள் தொந்தரவு பண்ண சூப்பர் மாடுங்க. மாடு சூப்பர், வீர சூப்பர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கிய காட்சிகள் தான் இவை. டி. உடையாப்பட்டி புனித இருதய ஆண்டவர் ஆலய திடலில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலிருந்து 700 காளைகள் களமிறக்கப்பட்டன. இதனை தீரத்துடன் எதிர்கொள்வதற்கு பல்வேறு ஊர்களில் இருந்து 350 வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒன்றிய கழக செயலாளர் சூப்பர், அருமையான மாடு, அருமையான வீரர். மத்தாள் தொந்தர பண்ண ஒரு ஆள் பிடிச்சா ஒரு ஆள் தொந்தர பண்ண சூப்பர் மாடுங்க. மாடு சூப்பர், வீரர் சூப்பர். நல்ல முயற்சி, மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு மிதிவண்டி, கட்டில், டைனிங் டேபிள் உள்ளிட்டவை பரிசுகளாக வழங்கப்பட்டன. பல்வேறு ஊர்களில் இருந்து திரண்ட பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே நள்ளிரவில் தாயின் தாலிச்சங்கிலியை பறித்துக் கொண்டு 6 மாத ஆண் குழந்தையை கொன்று தண்ணீர் பேரலில் மர்ம நபர்கள் போட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணாங்குடியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் புலியூரைச் சேர்ந்த லாவண்யா என்பவருக்கும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. சுமார் 10 வயது வித்தியாசம், குடும்ப தகராறு உள்ளிட்டவை காரணமாக கணவரை பிரிந்து கடந்த 3 மாதங்களாக தனது தாய் வீட்டில் குழந்தையுடன் லாவண்யா வசித்து வந்துள்ளார். நள்ளிரவு வீட்டுக்குள் புகுந்த முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் லாவண்யாவை தாக்கிவிட்டு தாலிச்சங்கிலியையும் அவரது கையில் இருந்த குழந்தையையும் பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் லாவண்யா மயக்கமடைந்ததாக சொல்லப்படும் நிலையில் காலையில் குடும்பத்தினர் இதுகுறித்து அறிந்து குழந்தையை தேடியுள்ளனர். அப்போது வீட்டுக்கு பின்புறம் இருந்த தண்ணீர் பேரலில் குழந்தை இறந்து கிடந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த தாய் லாவண்யாவை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். கர்நாடகாவில் பர்தா அணிந்த பெண் நகைக்கடையில் கைவரிசை காட்டிய சிசிடிவி காட்சிதான் இது. கர்நாடக மாநிலம் தாவணகெரே நகரில் ரவி என்பவர் நகைக்கடை வைத்துள்ளார். இந்த நகைக்கடைக்கு பர்தா அணிந்த சில பெண்கள் வெளிப்பொருட்கள் வாங்க வந்துள்ளனர். அப்போது கடை ஊழியர்கள் மதிய உணவுக்கு சென்றிருந்ததால் ஒரு ஊழியர் மட்டுமே இருந்துள்ளார். அவரின் கவனத்தை திசை திருப்பிய பெண்கள் தங்க ஜிமிக்கி, கம்மல் உட்பட 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இருந்த பெட்டியை எடுத்துச் சென்றனர். கடையில் உள்ள இருப்பை கணக்கு பார்த்தபோது நகைகள் குறைந்த நிலையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஊழியர்கள் பார்த்துள்ளனர். அதில் பெண்கள் திருடிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் பசவநகர் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் ராமநவமி ஊர்வலத்தில் ராமர் மீது பூக்குடை தூவி இஸ்லாமியர்கள் வரவேற்ற காட்சிகள் தான் இவை. நாடு முழுவதும் ராமநவமி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் ராமநவமி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் மலர்களை தூவியும் இந்துக்களுக்கு தண்ணீர் பாட்டில்களும் கொடுத்தனர். அதேபோல ஹவுராவில் ராமநவமி விழா கோலாகலமாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டம் என மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமநவமியையொட்டி ஜாம்நகரில் தொடங்கிய 170 கிலோமீட்டர் தூர நடைபயணத்தை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன இயக்குநர் அனந்த் அம்பானி துவாரகாவில் நிறைவு செய்தார். குஜராத்தின் ஜாம்நகரில் கடந்த 29ஆம் தேதி பயணத்தை தொடங்கிய அவர் இரவு நேரத்தில் தினசரி 20 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டார். இந்த நடைபயணத்தின் போது நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அனந்த் அம்பானி தாம் கடவுளின் சேவகன் என்றார். भगवान के दया से 10 दिन की यात्री का आज भगवान के दया से समर्पण होगा। रामनवमी के दिन पर हम माथा टेकेंगे, भगवान से प्रार्थना करेंगे और बस भगवान से, जैसे आपको पहले भी कहा, भगवान से यही चाहेंगे कि भगवान हर एक को खुश रखे और भगवान हर एक को संतुष्ट रखे और भगवान हर एक को मंगल और स्वास्थ्य रखे. ஒரு வாரமாக மேற்கொண்ட பாத யாத்திரையை அனந்த் அம்பானி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு செய்தார். பாத யாத்திரையை நிறைவு செய்தது ஒரு தாயாக மகிழ்ச்சி அளிப்பதாக ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீதா அம்பானி கூறினார். As a mother,
It's a very proud feeling to see my youngest son Anant complete his Padyatra from Jamnagar to this divine place of Dwarkadish. My heart is full of joy and I seek blessings from everyone. For all the youngsters who have accompanied Anant for the last 10 days, they are spreading our Sanskriti. அனந்த் அம்பானியின் நடைபயணத்தில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. பிரபல இயக்குனர் ஹரியுடன் 23 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் பிரசாந்த் இணைந்து பணியாற்ற உள்ளார். நடிகர் பிரசாந்தின் பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவர் நடிக்கும் 55வது படம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இயக்குனர் ஹரி கடந்த 2002ஆம் ஆண்டு நடிகர் பிரசாந்த் நடித்த தமிழ் என்ற படத்தில் அறிமுகமானார். சாமி, கோவில், அருள் என அடுத்தடுத்த படங்களை இயக்கி புகழ்பெற்ற ஹரியும் பிரசாந்தும் நீண்ட காலமாக இணைந்து பணியாற்றாமல் இருந்தனர். இந்த சூழலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு பிரசாந்த் நடிக்கும் 55வது படத்தை ஹரி இயக்க இருக்கிறார். 52 வயதாகும் பிரசாந்த் கடந்த ஆண்டு வெளியான அந்தகன், தி கோட் படங்களில் மீண்டும் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருந்தார்.